इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. श्री गुरुभ्यो नमः. वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. वासुदेवं रमाकान्तं नत्वा लौगाक्षिभास्करः कुरुते जैमिनिनये प्रवेशायार्थसङ्ग्रहम्. நிஷேத வாக்கியார்த்த விசாரமானது நடந்துட்டு இருக்கு. அதுல நஞர்த்தஸ்ய குத்திர அன்வயா அப்படின்னு கேள்வி கேட்டு வாக்கியத்துல இருக்கக்கூடியதான விதி பிரத்யயத்தினுடைய அர்த்தமாக இருக்கக்கூடிய பிரவர்த்தனா அதோடு நஞர்த்தகா சேர்றது. மற்ற எந்த பதங்களுடைய அர்த்தத்தோடையும் நஞர்த்தகா சேராது. ஏன் சேராதுன்னு சொன்னா, மற்ற எல்லா பதங்களுடைய அர்த்தகாவும் ஏதோ ஒரு இடத்துல விசேஷணமாக இருக்கு, அந்நிய விசேஷணமா இருக்கு. இப்படி அந்நிய விசேஷணமாக இருக்கின்ற அந்தந்த பதார்த்தங்களோடு நஞர்த்தகா சேராது. அப்ப யாரோட சேராது அப்படின்னு கேட்டால், முக்கிய விசேஷமாக இருக்கக்கூடிய விதி பிரத்யத்தினுடைய அர்த்தமாக இருக்கக்கூடிய சாப்தி பாவனா பிரவர்த்தனா அப்படிங்கிற இன்னொரு பதத்தினால சொல்லப்படுகின்ற அந்த விதி பிரத்யார்த்தத்தோடு மட்டும்தான் இந்த நஞர்த்தகா சேர்றது. அப்படி சேர்றதுனால அந்த விதி பிரத்யத்தினுடைய அர்த்தகா எது இருக்கோ பிரவர்த்தனா, அதுவே இப்போ நிவர்த்தனாவா மாறிடுறது. நஞர்த்தகா அதுல சேர்றதுனால. சரி, அப்படி நஞர்த்தகா விதி பிரத்யத்தினுடைய அர்த்தமாக இருக்கக்கூடிய பிரவர்த்தனாவோடு சேர்றதுனால எப்படி நிவர்த்தனாவா ஆயிடுத்து? பிரவர்த்தனாவினுடைய எதிர்மறையான அர்த்தமா இருக்கக்கூடிய நிவர்த்தனாவா எப்படி மாறிடுது அப்படின்னு கேட்டால், நன் பதம் இருக்கே, இந்த பதத்தினுடைய அர்த்தகா நஞர்த்தகா அதற்கு ஒரு சுவாவம் உண்டு. என்ன சுவாவம் உண்டு? யாரோட சேர்றதோ அவனுக்கு எடுத்து விட்டுடும். அப்படின்னு என்ன அர்த்தம்? எதோட சேர்றதோ அதனுடைய விபரீத அர்த்தத்தை கொடுத்துடும் அர்த்தம் இல்லையா? இது நஞர்த்தத்துக்கு இந்த ஒரு சுபாவம் இருக்கு இல்லையா? அதைதான் மேற்கொண்டு இப்ப கிரந்தக்காரர் சொல்ல போற. பாருங்க, நஞஹா ஏஷஹா ஸ்வபாவஹா யத் ஸ்வசமபிவ்யாஹ்ருத பதார்த்த விரோதி போதகத்துவம் அத்திர கடஹா அஸ்தி அப்படின்னு ஒரு வாக்கியத்தை உதாரணமா எடுத்துப்போம். அத்திர அஸ்மின் பிரகோஷ்டே கடஹா கட பதார்த்தா அஸ்தி இருக்கிறது. இப்ப இந்த அஸ்திங்கிற பதம் எந்த அர்த்தத்தை கொடுக்கறதுன்னு கேட்டா சத்துவத்தை சொல்றது, இருக்குங்கிற இருத்தல் அதை சொல்றது. இப்போ இந்த இடத்துல அத்திர கடஹா ந அஸ்தின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க. இந்த அஸ்திங்கிற பதம் முன்னாடி வாக்கியத்துல சத்துவம் இருத்தல் அப்படிங்கிற அர்த்தத்தை சொன்னதே, இப்போ இந்த நஞர்த்தம் சேர்ந்த உடனே அந்த அஸ்திங்கிற பதத்தினால எந்த ஒரு சத்துவம் தெரிஞ்சதோ தத் விருத்தமான அர்த்தம் சொல்ல ஆரம்பிச்சிடும் அஸ்திங்கிற பதம். நாஸ்தி அப்படின்னு இல்லையா? இதத்தான் இந்த வாக்கியத்தை சொல்ல பாருங்க. நஞஹா நன் பதஸ்ய ஏஷஹா ஸ்வபாவஹ கஹா ஸ்வபாவஹ யத் ஸ்வசமபிவ்யாஹ்ருத. சமபிவ்யாஹ்ருதம் சொன்னா தன்னுடன் சேர்ந்த பதார்த்தா. நம்ம உதாரணத்துக்கு அஸ்திங்கிற பதார்த்தத்தை எடுத்துட்டோம் பாருங்க. ஸ்வபதத்தினால நஞர்த்தத்தை எடுத்துப்போம். ஸ்வசமபிவ்யாஹ்ருத பதார்த்தா அஸ்தீதி பதார்த்தா. புரியுறதா? ஸ்வ சமபிவ்யாஹ்ருத பதார்த்தா அத்திர கடோ ந அஸ்தி அப்படிங்கிற வாக்கியத்துல நன் பதத்துக்கு அபாவஹ அர்த்தா. தத் சமபிவ்யாஹ்ருதம் பதம் அஸ்தீதி பதம் ததர்த்தா சத்துவம். அப்ப என்ன அர்த்தம்? ஸ்வ சமபிவ்யாஹ்ருத அஸ்தி பதஸ்ய யஹ அர்த்தஹ சத்துவம்
தத்விரோதி அசத்வம் தத்போதகா பவதி நஞ்பதம். அப்போ நன்பதம் என்ன ஆறுது? தன்னுடன் சேர்ந்த பதத்தினுடைய விபரீத அர்த்தத்தை சொல்லி கொடுத்துறது. தன்னுடன் சேர்ந்த பதம் எதுவோ அந்த பதத்துக்கு எந்த அர்த்தமோ அந்த அர்த்தத்தினுடைய விபரீத அர்த்தத்தை இந்த நன்பதம் சொல்லி கொடுத்துறது. அயம் நஞஹா ஸ்வபாவஹா. இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, விதி பிரத்யத்தினுடைய அர்த்தா எதுன்னு சொன்னோம்? பிரவர்த்தனா, சாப்தி பாவனா, இப்படின்னு தானே அர்த்தம் சொன்னோம். இப்போ அதோடு இந்த நஞர்த்தகா சேர்ந்தால் பிரவர்த்தனா விரோதினீம் நிவர்த்தனாம் போதயேத் இல்லையா? பிரவர்த்தனாவினுடைய விரோதின அர்த்தம். பிரவர்த்தனான்னா இன்னொருத்தனுக்கு பிரவருத்தியை உண்டாக்குதல், இதுதான் பிரவர்த்தனா. அதனுடைய விபரீத அர்த்தம் என்ன தெரியுமா? பிரவருத்திச்ச ஒருத்தனுக்கு நிவர்த்தியை உண்டாக்குறது. பிரவருத்தியை உண்டாக்கினால் பிரவர்த்தனா. ஒருத்தனுக்கு பிரவருத்தி வந்துருது, அவனுக்கு நிவர்த்தி உண்டாக்கினா அது நிவர்த்தனம். அப்போ இந்த நஞர்த்தகா பிரவர்த்தனாவோடு சேர்ந்து என்ன பண்றது? பிரவர்த்தனாயாக விரோதினீம் நிவர்த்தனாம் போதயதி. சரிதானே? இது நல்லா புரிஞ்சிருக்கான்? இதைத்தான் இந்த கிரந்தக்காரர் பங்கியில இப்ப சொல்லி கொடுத்தார். உதாரணம் காமிக்கிற பாருங்க. யதா घटः नास्ति इत्यादौ अस्तीति शब्द समभिव्याहृतः नञ् घट सत्व विरोधी घट असत्वं गमयति बोधयति. பங்கி அர்த்தம் புரிஞ்சிருக்கா? நல்லா பங்கில ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் தெரிஞ்சிருத்தா? ததிக இப்போ திருஷ்டாந்தத்தை காமிச்சிருக்கார். ஏதாவது சம்சயம் இருக்கா? கம் கமயத்தி அப்படின்னா கம் அப்படின்னா கமயத்தின்னா ஆமா ஆமா. இந்த இடத்த கமயத்தின்னா போதயதி, அவகமயதி. அவகதம் வா அப்படின்னு கேக்குறோமா? அவகதம் வா அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சுதா அப்படின்னு கேக்குறோம் இல்லையா? இந்த கம் தாத்து ஞானார்த்தகத்திலையும் வரும், ஆனா பெரும்பாலும் உபசர்க்கத்தோடு சேர்ந்து வரும். அவ உபசர்க்கத்தோடு சேர்ந்து வரும். அப்படி வந்தா அது ஞானத்தை சொல்றதா ஆயிடும். அவகச்சதி, அவகமயதி அப்படிங்கிற அர்த்தத்தெல்லாம் கமயத்தின்னு இருக்கு. அதனாலதான் நான் என்ன பண்ணினேன், இப்ப கமயத்திங்கிறதுக்கு பரியாய பதமா போதயத்தின்னு சொன்னேன். சரியா? இப்ப பாருங்க, திருஷ்டாந்தத்தை காமிச்சார். கடஹா அஸ்தி, கடோ நாஸ்தி அப்படிங்கிற ரெண்டு இடத்துலயும் முன்னாடி கடஹா அஸ்திங்கிற இடத்துல அஸ்தி பதம் எந்த அர்த்தத்தை சொன்னதோ அதே பதம் நன் சமபிவியாகர்த்தமா இருக்கும் பொழுது விபரீத அர்த்தத்தை சொன்னதுன்னு திருஷ்டாந்தத்தை காமிச்சுட்டார். அத போல இப்போ விதிஸ்தலத்தை காமிக்க போறார். பாருங்க. ததிஹ, இஹ இத்துக்தே லிங்கடித வாக்கியே கச்சேத் படேத் போன்ற லிங் பிரத்யே கடிதமான வாக்கியத்தில் அதுதான் சொல்ற பாருங்க. ததிஹ லிங் சமபிவியாஹிருதா நஞ் லிங்கர்த்த பிரவர்த்தனா விரோதினீம் நிவர்த்தனாமேவ போதயதி கமயதி இத்யர்த்தः. பங்கி அர்த்தம் நல்லா புரிஞ்சுதா? சந்தேகம் இல்ல? இங்க பங்கில விராதினின்னு இருக்குண்ணா, விரோதினா விரோதினின்னு வரணும். மேல ஒரு கொம்பு பிரிண்டிங்ல மிஸ் ஆயிருக்கும். விராதகான்னு ராட்சசன் தான் இருக்கார். விரோதினி. சரி, பங்கில அத்தனை பதங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருத்தா? பங்கி அர்த்தம் நல்லா புரிஞ்சிருத்தா? சரி, மேற்கொண்டு பாருங்க. இப்போ இது சொன்னதெல்லாம் இந்த பதம் நன் பதம் இதோட சேர்ந்தால் இப்படி அர்த்தம் கிடைக்கும்னு சொல்லி காமிச்சார். நமக்கு அப்படி ஒரு அனுபவம் இருக்கா? லோகத்துல நம்ம அப்படி அனுபவிக்கிறோமா அப்படின்னு கேட்டால் ஆம், அப்படித்தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். எப்படின்னு பாருங்க. ராமஹா படேத், ஹே ராம துவம் பட அப்படின்னு சொல்றோம். துவம் பட இப்படின்னு சொன்ன உடனே ராமனுக்கு என்ன தோன்றது? இவர் நம்மள பிரவர்த்திக்க வைக்கிறார், படிக்கும்படி சொல்றார் அப்படிங்கிறதான ஒரு சாப்த போதகா ஏற்படுறதா இல்லையா? துவம் மா பட. இப்போ இவர் படிக்க வேண்டாம்னு சொல்றார்,
இந்த காரியம் பண்ணாதேன்னு சொல்றார் அப்படின்னு அதே லிங்கடிதமான வாக்கியத்தை கேட்டதுக்கு அப்புறம் வேண்டாம்ங்கிற அர்த்தம் தெரியறதா இல்லையா? அப்போ லோகத்துல நம்முடைய அனுபவகாவும் அப்படித்தான் இருக்கு. நன் அகடிதமான லிங்கடிதமான வாக்கியத்தை கேட்கும் பொழுது இவர் நம்மளை பிரவர்த்திக்க வைக்கிறார் அப்படிங்கிற ஞானம் ஏற்படுறது. ஒரு வாக்கியத்துல லிங் இருக்கு, நன் இல்லை. அந்த வாக்கியத்தை கேட்டால் நமக்கு இவர் நம்மளை காரியம் பண்ண சொல்றார் அப்படின்னு தெரியறது. அதே சமயத்துல நன் கடிதமான லிங் கடிதமான வாக்கியம் இருந்தால், ரெண்டும் இருந்தால் அதை கேட்ட உடனே இவர் நம்மளை இந்த காரியம் பண்ணாதேன்னு சொல்றார் அப்படின்னு தெரியறதா இல்லையா? லோகத்துல இப்படிதான் அனுபவம் இருக்கு. அதுதான் காமிக்கிற பாருங்க. விதிவாக்கிய ஸ்ரவணே அயம் மாம் பிரவர்த்தயதி இதி பிரதீதேஹே இதி ஞானஸ்ய சத்வாத் இத்யர்த்தா. தஸ்மாத் இது கூட இதுவும் சேர்த்துக்கணும். நன் கடித விதிவாக்கிய ஸ்ரவணே தூ அயம் மாம் நிவர்த்தயதி இதி பிரதீதேஹே ரெண்டும் சொல்லணும். பாருங்க, விதி வாக்கிய ஸ்ரவணே அயம் மாம் பிரவர்த்தயதி இது பிரதீதேஹே விதி ஸ்தலத்துல, நிஷேத ஸ்தலத்துல அயம் மாம் நிவர்த்தயதி இது பிரதீதேஹே ரெண்டும் இருக்குதானே லோகத்துல. அப்போ அதையும் சேர்த்துண்டா நமக்கு இன்னும் கிரந்தத்துல கதி ஏற்படுறது புரிஞ்சுக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கும். சரியா? உங்க புஸ்தகத்துல இருக்கா அப்படி ரெண்டு வாக்கியங்கள் இருக்கா? இருக்கா? இல்ல 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 என்னுடைய புத்தகத்துல இல்ல. அதனாலதான் சொல்றேன் சேர்த்துக்கணும். இல்ல இல்ல அதை சேர்த்துட்டா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது சௌகரியமா இருக்கும். இல்ல அண்ணா ஒரே நிமிஷம் அண்ணா கர்த்தவியம். அர்த்த பாதத்தை இருக்குண்ணா. நிஷேத வாக்கிய ஸ்ரவணே அயம் மாம் நிவர்த்தயதி இது நிவர்த்தியனுகூல வியாபார ரூப நிவர்த்தனாயாக பிரதீதேஹே அப்படின்னு இருக்குண்ணா. அப்படின்னு இருக்கா? இருந்தால் சௌகரியம். சரி, என்னுடைய புத்தகத்தை இல்ல. அப்படி இருந்தால் நீங்க அதையும் பார்த்து எழுதிக்கோங்க. நல்லது, அப்படி இருக்கணும். அப்படி இருந்தா சௌகரியமா இருக்கும். தஸ்மாத். சரி, இது இவ்வளவு விசாரம் பண்ணினோமே, இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சதுன்னு கேட்டால், நிஷேத ஸ்தலத்துல நிவர்த்தனா பிரதீயத்தே அப்படின்னு தெரியறது இல்லையா? முதல்ல எப்படி ஆரம்பிச்சா இந்த விசாரத்தை அப்படின்னு கேட்டால், விதி வாக்கிய ஸ்தலத்திலையும் குறியாத்தும் தான் தெரியறது, நிஷேத ஸ்தலத்திலையும் குறியாதும் தானே தெரியுது. ந பக்ஷயேத் அப்படின்னு சொன்னா பக்ஷணம் ந குறியாத் அப்படின்னு தானே முடியறது. குறியாதும் தானே முடியறது. ந இருக்கு நான் இல்லைன்னு சொல்றேன், குறியாதும் தானே முடியறது. அப்போ ரெண்டு இடத்துலயுமே என்ன வித்தியாசம் வந்தது? குறியாதும் தான் வருது அப்படின்னு கேட்டா இல்ல, ஒரு இடத்துல பிரவர்த்தனா தெரியறது, இன்னொரு இடத்துல நிவர்த்தனா தெரியறது அப்படிங்கிறத இதுவரையில் நிரூபிச்சு முடிச்சுட்டா. அதனால்தான் தஸ்மாத் நிஷேத வாக்கியஸ்தலே நிவர்த்தனா ஏவ வாக்கியார்த்தா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டான். இது நல்லா புரிஞ்சுட்டா இதுவரையில்? சரி, இதுவரையில் படிச்ச கிரந்தத்தை வச்சுட்டு பார்த்தால், இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அது பதில் சொல்லுங்க. இந்த நஞர்த்தகாவானது எதோடு போய் சேரும் அப்படின்னு நமக்கு இந்த கிரந்தம் படிச்ச வரையில வச்சுட்டு பார்த்தா தெரிகிறது. அது நவீன மதத்தினுடைய சாப்தி பாவனாவோட சேர்றதுன்னு சொல்லணும் இந்த கிரந்தத்தை படி, பிராச்சீன மத கிரந்தங்கிறதுனால. சரி, நீங்க போன பாடத்தை சொன்னதுனால சரிதான், நான் தப்புன்னு சொல்லிடல. ரெண்டுமே இருக்கு. இந்த விவேகம் வேணும். ஆர்த்தி பாவனாவோடு நஞர்த்தகா சேரதா இருந்தால் அது நவீன மீமாம்சகானாம் மதம். சாப்தி பாவனாவோடு நஞர்த்தகா சேரதுன்னு சொன்னால் அது பிராச்சீன மீமாம்சகாலுடைய மதம் அப்படிங்கிற அந்த விவேகம் நமக்கு இருந்தா போதுமானது. சரி, ரெண்டுத்துல எது வேணா இருக்கட்டும். அங்க என்ன காரணம் சொல்றோம்? ஏன் நஞர்த்தகா தாத்வர்த்தத்தோடு சேரக்கூடாது? வேற நாம சுபந்த பதார்த்தம் இருந்துக்கே, கலஞ்சம் பக்ஷேதுங்கிறத கலஞ்ச பதம், ததர்த்தத்தோடு ஏன் சேரக்கூடாது? அதுக்கு நம்ம என்ன யுக்தியை சொன்னோம்? ஏன் சாப்தி பாவனாவோடையோ அல்லது ஆர்த்தி பாவனாவோட தான் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்? அது மிச்ச இதுக்கு விசேஷணமா இருக்கிறதுனால அது மிச்ச பதார்த்தங்கள் அனைத்துமே பாவனையில விசேஷணமா இருக்கிறதுனால
அந்த விசேஷணமா இருக்கக்கூடிய மற்ற பதார்த்தங்கள்ல இந்த நஞர்த்தகா போய் விசேஷணமாக சேராது. அப்போ எங்க போய் சேரும்? எங்கேயும் விசேஷணமாக இல்லாது விசேஷமா மட்டும் இருக்கக்கூடிய சாப்தி பாவனையில சேர்றது. இப்படி தானே சொன்னோம் இல்லையா? ஆமாண்ணா. இப்போ அதுக்கு அபவாதம் சொல்ல போறான். சில இடங்கள்ல இந்த நஞர்த்தகா சாப்தி பாவனாவோடு சேராது, மாறாக தாத்வர்த்தத்தோடு சேர்ந்துடும் சில இடங்கள்ல. ஏன்? அது என்னது? இப்பதான் நீங்க சொல்லி கொடுத்தேல் அப்படின்னு கேட்டால், இது உற்சர்கா. உற்சர்கான பொதுவான நியாய. உதாரணம் சொல்றேன் பாருங்க. ரோடு போட்டுட்டே இருக்கா, போடும்போது சொல்றா இதுல எல்லாரும் உபயோகப்படலாம், வரலாம், போகலாம் அப்படின்னு சொல்லிடுறா. அப்படிதான் ரோடு போடுறா. கொஞ்ச நாள் கழிச்சு அங்க ஏதோ ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கிறது, ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்கிறது, ஒன் வே அப்படின்னு வச்சிடறான். நம்ம அவன்கிட்ட போயிட்டு, நீங்க ரோடு போடும்போது என்கிட்ட என்ன சொன்னேன்? இனிமேல் கொண்டு எல்லாரும் இல்ல போகலாம் வரலாம் அப்படின்னு தானே சொன்னேன். இப்ப திடீர்னு இன்னைக்கு மட்டும் என்னவோ ஒன் வேன்னு ஆக்குறேல அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவா? அது பொதுவான நியதி. எது முன்னாடி சொன்னோமே எல்லாரும் போகலாம் வரலாம் அப்படின்னு பொதுவான ஒரு நியமம். இது அதற்கு அபவாதம் அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு இந்த இடத்துல இது ஒன் வே தான். பொதுவான ரூல் அப்படிங்கிறது எப்பொழுதுமே ஒரு விலக்கு, விதி விலக்குன்னு சொல்லுவோம், அதை கொண்டிருக்கதான் செய்யும். பொதுவான விதி அந்த விதி விலக்கை கொண்டதா தான் இருக்கும் எப்போதுமே. அத போல எப்பொழுதும் நஞர்த்தகா முக்கிய விசேஷமாக இருக்கக்கூடிய சாப்தி பாவனாவோடு தான் சேரும் அப்படின்னு பிராச்சீன மீமாம்சகாலுடைய மதம். நவீன மீமாம்சகாலுடைய மதத்துல ஆக்கியாத பிரத்யத்தினுடைய அர்த்தமாக இருக்கக்கூடிய ஆர்த்தி பாவனாவில தான் சேரும் அப்படிங்கிறது பொதுவான ஒரு நியதி. சில இடங்கள்ல தாத்வர்த்தத்தோடையும் சேரும். இவ்வளவு நேரம் நீங்க தானே தாத்வர்த்தத்தோடு சேராதுன்னு சொல்லி நிரூபணம் பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டா, அதுக்கு காரணம் இருக்கு. எங்க வேணா எதை வேணா பண்ணிக்கலாம், விதி விலக்கு கொடுத்துட்டாங்கிறதுனால எங்க வேணா தாத்வர்த்தத்தோடு நயர்த்தத்தை சேர்க்கலாம் அப்படிங்கிறது இல்லை. ரெண்டு காரணங்கள் இருக்கு. என்னது ரெண்டு காரணங்கள்? உபக்கிரமஹா விகல்ப பிரசக்தி. அப்படின்னா என்னது? இந்த பாருங்க, சில இடங்கள்ல நயர்த்தத்தை சாப்தி பாவனாவோடு சேர்த்தால் ரெண்டு தோஷங்கள் வந்துடுறது. அந்த தோஷங்கள் வர்றதுனால நயர்த்தத்தை சாப்தி பாவனாவோடு சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். ரெண்டு தோஷங்கள். என்ன தோஷங்கள் அப்படின்னு பாருங்க. முதல்ல நான் என்ன தோஷமோ அதனுடைய உதாரணத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு பாக்குறேன். நான் இப்போ உங்களை பார்த்து சொல்றேன், நாளைக்கு காலையில எழுந்திருச்சு நீங்க என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் சொல்றேன், எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்றேன். நீங்களும் எழுதிக்க தயாராயிட்டீர்கள். முதல்ல எழுந்திரிச்ச உடனே மறுபடியும் தூங்கக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன சொன்னேன்? எந்த வேலை பண்ணணுமோ அதை சொல்றேன்ல சொன்னேன். தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்றேன்ல. நான் என்னென்ன ஆரம்பிச்சேன்? நாளைக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்றேன்னு சொல்லி ஆரம்பிச்சேன். அப்போ நான் என்ன சொல்லணும்? அடுத்தாப்புல காலையில எழுந்திரிச்சோடனே ஸ்நானம் பண்ணிக்கோங்க, சந்தியாவந்தம் பண்ணுங்க, இப்படி பண்ற பதார்த்தத்தை தான் சொல்லணும், கர்த்தவிய பதார்த்தத்தை தான் சொல்லணும். நான் ஆரம்பிக்கும் போது என்ன ஆரம்பிச்சேன்? உங்களால் செய்யப்பட வேண்டிய அனுஷ்டிக்கப்பட வேண்டிய கர்மாக்களை சொல்றேன்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாத சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இப்போ முதல் வாக்கியத்துக்கும் இரண்டாவது வாக்கியத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? அதாவது ரெண்டும் ஒரு விஷயத்த சொல்றதாக இருக்கா? ஆனா எனக்கு சரியா அது புரியலண்ணா. புரியுங்க, பாருங்க. நான் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலே அப்படி பண்ணணும் அப்படின்னு தான் அர்த்தம். அதனால அப்படியே சொன்னா கூட புரியும். தூங்க கூடாதுன்னு சொன்னா தூங்குன்னு அர்த்தமா என்ன? தூங்காதீங்கன்னு சொன்னா தூங்கணும்னு அர்த்தமா? இல்ல இப்படி போகாத அப்படின்னு இப்படி போகாதுன்னு சொன்னா அப்படி போகணும்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. இல்லண்ணா அப்படி இல்லை சொல்றேன். இந்த என்ன பண்ணணும்னு தானே சொல்லணும், கர்த்தவிய பதார்த்தத்தை சொல்றேன்னு சொன்னேன்னா இல்லையா? உங்களுக்கு என்ன சொன்னேன்? என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கேன்.
உடனே உங்களுக்கு என்ன கேள்வி எழும்? சரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா? எப்போ என்னுடைய முதல் வாக்கியத்தை கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு ஆகாங்ஷா வருமா? இப்போ அந்த ஆகாங்ஷாவை பூர்த்தி பண்ணும்படியாக நான் அடுத்த வாக்கியம் சொல்லணும். சொன்னாதான் இந்த முதல் வாக்கியம் பிரமாணமாக ஆகும். சம்பந்தம் இல்லாத நான் சொன்னேன்னா அந்த கேள்வியானது பூர்த்தி அடையாது. நான் உங்களை சொன்னேன்னா இல்லையா, நாளைக்கு நீங்க என்ன பண்ணணுங்கிறத சொல்றேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், அந்த வாக்கியத்தை கேட்டதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா, ஆகாங்ஷா வருதா? அந்த ஆகாங்ஷாவை பூர்த்தி பண்ணும்படியாக நான் அடுத்த வாக்கியத்தினால ஒரு விஷயத்த சொல்லணும். காலையில எழுந்திரிச்ச உடனே ஸ்நானம் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த ஆகாங்ஷா பூர்த்தி அடையும். முதல் வாக்கியத்தினால எழுந்த ஆகாங்ஷாவானது பூர்த்தி ஆகும் இல்லையா? இதே நான் இப்படி சொல்றேன், நாளைக்கு நீங்க என்ன பண்ணணுங்கிறத சொல்லிட்டு என்ன பண்ணணுங்கிற சொல்றேன், எழுதிக்கோங்க சொல்லிட்டேன். உங்களுக்கும் கேள்வி வந்தது, வரும்போது எழுந்துச்சு மறுபடியும் தூங்கக்கூடாது அப்படின்னு சொன்னா அந்த முதல் வாக்கியத்தை கேட்டதுக்கு அப்புறம் எந்த கேள்வி உங்களுக்கு உண்டாச்சோ அதற்கு அந்த கேள்வியை சாந்த பண்ணும்படியாக, ஆகாங்ஷா பூர்த்தி பண்ணும்படியாக ரெண்டாவது வாக்கியம் அமைஞ்சிருக்கா? என்னுடைய ரெண்டாவது வாக்கியம் அமையல இல்லையா? ஸ்ரீராமா, உனக்கு புரிஞ்சுதா? தெரிகிறது. நீங்க வேற மாதிரி யோசிக்க வேண்டாம். நான் சொல்றது யோசிச்சாலே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். நீங்க வேற யோசிச்சீங்கன்னா இது புரியாத போயிடும். இப்ப நான் சொன்னது மனசை வாங்கிட்டியா? இது புரிஞ்சுதா? இப்ப இந்த முதல் வாக்கியத்தினால எழுந்த கேள்வியானது ரெண்டாவது வாக்கியத்தினால சாந்தமாச்சா? ஆகாங்ஷா பூர்த்தியாச்சா? அப்போ முதல் வாக்கியத்துக்கும் ரெண்டாவது வாக்கியத்துக்கும் சம்பந்தம் இல்லை, ஏக வாக்கியதா இல்லை. ஏக வாக்கியதான அர்த்தம் ஏக விஷயத்துவம், ஒரு விஷயத்துவம் இல்லை. ரெண்டும் பாருங்க, நாளைக்கு நான் ஆபீஸுக்கு வரமாட்டேன், நான் வெளியூர் செல்கிறேன். ரெண்டு வாக்கியம் தனித்தனி வாக்கியம், ஆனா ரெண்டு வாக்கியம் ஒரு விஷயத்த சொல்றதா இருக்கு. நாளைக்கு நான் ஆபீஸ்க்கு வரமாட்டேன், இது ஒரு வாக்கியம் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு நான் வெளியூர் செல்கிறேன், இதுவும் தனி வாக்கியம். ஆனா முதல் வாக்கியத்தினால எந்த அர்த்தம் வந்து எந்த கேள்வி வந்ததோ, ஏன் வரல இவர் அப்படின்னா ரெண்டாவது வாக்கியம் அது பதில் சொல்றதா இருக்கு. அப்போ முதல் வாக்கியத்தினால எழுந்த கேள்விய பூர்த்தி பண்ணும்படியாக ரெண்டாவது வாக்கியம் இருக்குன்னு சொன்னா, இப்போ இந்த ரெண்டு வாக்கியத்துக்கும் ஏக வாக்கியத்தா இருக்குன்னு அர்த்தம். ரெண்டு வாக்கியம் தனித்தனி வாக்கியம், தனியாவே நம்ம உபயோகப்படுத்தலாம். அதோட ஒவ்வொரு வாக்கியம் பாருங்க, நாளைக்கு ஆபீஸ் நான் வர மாட்டேன், முடிஞ்சு போச்சு. வாக்கியத்துல அந்த வாக்கியமே மொத்தமாக முடிஞ்சு போச்சு. தனியாவே இதை சொல்லலாம். நாளைக்கு நான் வெளியூர் செல்கிறேன், இதையும் தனியா சொல்லலாம். இப்படி தனித்தனியா சொல்லக்கூடிய யோக்கியமான ரெண்டு வாக்கியங்களை சொல்லும் பொழுது முதல் வாக்கியத்தினால ஏற்பட்ட ஆகாங்ஷாவானது ரெண்டாவது வாக்கியத்தினால பூர்த்தி அடைஞ்சதுன்னு சொன்னா ஏக வாக்கியத்தா ரெண்டுத்துக்கு இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? இதே இப்போ நான் சொன்னேனே, நாளைக்கு நீங்க என்னென்னலாம் பண்ணணுங்கிறத சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாத எழுந்துச்சுதான் தூங்காதீர்கள் அப்படின்னு சொன்னா இப்ப ஏக வாக்கியத்தா வராது. வித்தியாசம் புரிஞ்சிருக்கா? நான் இன்னும் ஒரு லௌகிக உதாரணம் சொல்லி பாருங்க. நாளைக்கு நான் ஆபீஸ் வரமாட்டேன் இப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நான் இன்னும் சாப்பிடவே இல்லப்பா அப்படின்னு சொன்னா ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சம்பந்தமே இல்லை. அந்த வாக்கியத்துக்கும் இந்த வாக்கியத்துக்கும் எந்த ஒரு கனெக்ஷன் இல்லைன்னு சொல்றோம் இல்லையா? கனெக்ஷன் இல்லைன்னு சொல்றோமா இல்லையா? பேசுற பாஷையில கனெக்ஷன் என்ன தெரியுமா? அந்த வாக்கியத்தினால எழுந்த கேள்வியே ஆகாங்ஷாவை இந்த வாக்கியம் பூர்த்தி பண்ணால் ரெண்டு வாக்கியத்துக்கு கனெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னு சொன்னா அதுதான் கனெக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம் சாமானிய பாஷையில. அதாவது ரெண்டுத்துக்கும் ஏக வாக்கியத்தா இல்லைன்னு அர்த்தம். கனெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஏக வாக்கியத்தா. இவ்வளவுதான் வித்தியாசம். புரிஞ்சுதான்? இவ்வளவுதான் விஷயம். இப்ப பாருங்க, நான் என்ன காரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தாப்புல கர்த்தவிய பதார்த்தத்தை சொன்னாதான் அந்த உபக்கிரமான ஆரம்பம். ஆரம்பம்னா என்னது? என்ன காரியங்கள் நீங்க பண்ணணுங்கிறத சொல்றேங்கிறது உபக்கிரமஹா. அதுக்கு அடுத்தாப்புல வரக்கூடிய வாக்கியம் கர்த்தவிய பதார்த்தத்தை தான் சொல்லணும். இல்லைன்னு சொன்னா உபக்கிரமஹா கெட்டுடும். அதாவது அந்த வாக்கியத்துக்கு பிராமான்யம் இல்லாத போயிடும். இது நல்லா புரிஞ்சிருக்கா இது வரையில்? நான் பிராமான்யம் இல்லாம போயிடுனா
அப்படின்னா என்ன அர்த்தம்? சம்பந்தம் இல்லை. அப்படி இல்ல, முதல் வாக்கியத்துல ஒரு கேள்வி எழுந்தது இல்லையா? கேள்வி பூர்த்தி ஆகாத வரையில அந்த வாக்கியத்துக்கு பிராமான்யம் கிடையாது. அந்த வாக்கியம் ஒரு விஷயத்த சொன்னதா கணக்கு கிடையாது. இதுதான் பிராமான்யம் இல்லைன்னு அர்த்தம். சரியா? இப்ப நல்லா புரிஞ்சுதா? இப்படி இந்த மாதிரி இடத்துல இப்ப பாருங்க, இங்க சொல்லக்கூடிய உதாரணமே சொல்றேன். தஸ்ய விரதம் அப்படின்னு இருக்கு. தஸ்ய விரதம்னா என்னது? தஸ்ய ஸ்நாதகஸ்ய, ஸ்நாதக, இந்த ஸ்நானம் சொல்றோம் தெரியுமா? ஸ்நாதகான்னு சொல்லுவோம். விரதம் அனுஷ்டிச்சவன், அவனுக்கு விரதம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸ்நாதகம் தான், ஸ்நாதகான்னு தான் சொல்லணும். விரதம்னா கர்த்தவியம். ஸ்நாதகன் யார் இருக்கானோ அவனுக்கு விரதம் அனுஷ்டிக்கப்பட வேண்டியது, அதை சொல்கிறோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். தஸ்ய விரதம் அப்படிங்கிற வாக்கியத்தினால. சரியா? இப்ப தஸ்ய விரதங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? தஸ்ய ஸ்நாதகஸ்ய விரதம் கர்த்தவியம் அக்ரே உச்சியதே இத்யர்த்தா. சரி, இதுக்கப்புறம் என்ன சொல்லணும்? அவன் என்ன பண்ணணும்? சந்தியாவந்தனம் பண்ணணும், ஏதோ ஒண்ணு சொல்லணும். ஆனா அடுத்த வாக்கியம் என்ன தெரியுமா இருக்கு? ந ஈக்ஷேத உத்யந்தம் ஆதித்யம் அப்படின்னு இருக்கு. ந ஈக்ஷேத உத்யந்தம் ஆதித்யம், உதிக்கக்கூடிய சூரியனை பார்க்க கூடாது அப்படின்னு இருக்கு. யாருக்கு? அந்த ஸ்நாதகஸ்ய. இப்ப பாருங்க, என்ன ஆரம்பிச்சா? என்னன்னு ஆரம்பிச்சா? கர்த்தவியம். அவனுக்கு ஸ்நாதகனுக்கு அனுஷ்டிக்க வேண்டிய பதார்த்தங்களை சொல்றோம்னு. ஆனா அடுத்த வாக்கியத்தினால என்ன சொன்னா? எதை பண்ணக்கூடாது அதை சொல்லிட்டு இருக்கா. சரியா? அப்போ ரெண்டுத்துக்கும் ஏக வாக்கியத்தா வந்துதா? வரல. அதனால என்ன அர்த்தம்? உபக்கிரம விரோதா. உபக்கிரமஹா எப்படி ஆரம்பிச்சா? என்ன பண்ணணும்னு அதை சொல்லித்தரேன்னு ஆரம்பிச்சா. இப்போ தஸ்ய விரோதா வந்துடுது. சரியா? புரிஞ்சுதா இது எப்படின்னு? இப்ப அந்த விரோதத்தை போக்கணுமா இருந்தால் என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த ந ஈக்ஷேத உத்யந்தம் ஆதித்யம் அப்படிங்கிற வாக்கியத்துல அந்த வாக்கியம் எதை பண்ணக்கூடாதோ அதை சொல்றதுன்னு சொல்றோமா இல்லையா? நிவர்த்தனாவை சொல்றதுன்னு சொன்னோம் இல்லையா? அது எப்ப சொல்லும்? இந்த நஞர்த்தத்தை ஈக்ஷேத்தால இருக்க, ஈக்ஷேதா அப்படின்னு பதம் இருக்கா? ஈக்ஷேத்துல ஈக்ஷ தாத்து இருக்கு. அதே மாதிரி விதி பிரத்யா அப்படிங்கிறது விதி பிரத்யா இருக்கு. அந்த விதி பிரத்யத்தினுடைய அர்த்தா சாப்தி பாவனா. அந்த சாப்தி பாவனாவோடு நஞர்த்தா சேர்ந்தால்தான் இந்த அர்த்தம் வருது. உதயகாலீன சூரியனை பார்க்க கூடாது அப்படிங்கிற அர்த்தம் வருது. நிவர்த்தனா இப்பதான் பார்த்தோம் இல்லையா? விதி பிரத்யார்த்தமான சாப்தி பாவனாவோடு நஞர்த்தா சேரும் பொழுது அந்த அர்த்தம் வருது. அந்த அர்த்தம் வரும் பொழுது நமக்கு இந்த உபக்கிரம விரோதம் வருது இல்லையா? இது வரையும் நல்லா புரிஞ்சிருக்கா ஸ்ரீராமா? புரிஞ்சிருக்கா? இது வரையும் புரிஞ்சிருக்கு. இதெல்லாம் எப்போ? நஞர்த்தா அந்த ஈக்ஷேத்தல இருக்கக்கூடிய விதி பிரத்யார்த்தமான சாப்தி பாவனாவோடு சேரும் பொழுது நிவர்த்தனாங்கிற அர்த்தம் கிடைக்கிறது. அந்த நிவர்த்தனா தஸ்ய விரதங்கிற உபக்கிரமத்துக்கு விரோதமா இருக்கு இப்படின்னு இருக்கு. சரி, இந்த விரோதத்தை போக்குறதுக்கு நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, ஈக்ஷ தாத்து இருக்கா இல்லையா, அதோடு நஞர்த்தத்தை சேர்த்துடுவோம். நம்ம எங்க சேர்க்கல? விதி பிரத்யார்த்தமான சாப்தி பாவனாவோட சேர்க்கறது வேண்டாம். சேர்த்தாதானே இந்த உபக்கிரம விரோதம் வருது. உபக்கிரம விரோதத்தை போக்குறதுக்காக ஈக்ஷ தாத்துவோட சேர்த்துருவோம் நஞர்த்தத்தை. அப்போ என்ன ஆயிடும்? இப்ப பாருங்க, நல்லா பாருங்க, நஞர்த்தா எதோடு சேர்றதோ அதனுடைய விபரீத அர்த்தத்தை கொடுக்கும். நஞர்த்தா பிரவர்த்தனாவோடு சேர்ந்தால்தான் நிவர்த்தனாங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். அதோட சேரலன்னா கொடுக்காது. இப்போ நஞர்த்தா எதோடு சேர்ந்து இருக்கிறதா நம்ம சொல்லியிருக்கோம்? தாத்துவோட சேர்ந்து இருக்கிறதா சொன்னோம். அப்போ இப்ப நஞர்த்தத்தோடு சேர்ந்த ஈக்ஷ தாத்து, இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்தா என்ன அர்த்தம் கிடைக்கும் தெரியுமா? ஈக்ஷண பின்னம் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கும். பிரவர்த்தனாவோடு சேர்ந்தாதான் பிரவர்த்தனா விரோதி நிவர்த்தனாங்கிற அர்த்தம் கிடைக்கும். நன்னு ஈக்ஷணத்தோடு சேர்ந்தால், ஈக்ஷ தாத்துவோட சேர்ந்தால் ஈக்ஷண பின்னம்ங்கிறது அர்த்தம் கிடைக்கும். புரியுறதா? ஈக்ஷணா பாவகா அல்லது ஈக்ஷண பின்னம் இப்படின்னு அர்த்தம் கிடைக்கும். நிவர்த்தனாங்கிற அர்த்தம் கிடைக்காது. ஏன்?
பிரவர்த்தனாவோட நஞ்சர்த்தா சேரலையே, சேர்ந்தாதானே நிவர்த்தனா அர்த்தம் கிடைக்கும். இப்பதான் நம்ம அங்க அர்த்தம் அங்க அன்வயம் சேர்க்கல, இங்கதான் பண்ணிருக்கோம், ஈக்ஷ தாத்தோட தான் பண்ணிருக்கோம். அப்ப என்ன ஆயிடும் தெரியுமா, குறியாதுங்கிற அர்த்தம் அப்படியே இருக்கும், பிரவர்த்தனா அப்படியே இருக்கு, ஜாகிரதையா இருக்கு, ஒன்னும் ஆளு, அது அப்படியே இருக்கு. புரிஞ்சுதா? நஞ்சர்த்தத்தை நம்ம ஈக்ஷணத்தோட தான் சேர்த்துருக்கோம். அப்போ என்ன அர்த்தம் வரும் பாருங்க, ஈக்ஷண பின்னம் குறியாதுன்னு அர்த்தம் கிடைக்கும். புரிஞ்சுதா? இப்போ நீங்க உபக்கிரமத்தை பாருங்க. உபக்கிரமத்துல என்னன்னு ஆரம்பிச்சோம், அனுஷ்டேய பதார்த்தத்தை சொல்ல போறோம். தஸ்ய விரதம், ஸ்நாதகனுக்கு பண்ண வேண்டிய கர்மாக்களை சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தாப்புல இப்போ ஈக்ஷண பின்னம் குறியாதுன்னு சொன்னா, இப்போ கர்த்தவிய பதார்த்தம் சொல்லிட்டு இருக்காளா இல்ல நிவர்த்தனாவை சொல்லிட்டு இருக்காளா? இந்த வாக்கியத்தினால கர்த்தவிய பதார்த்தம் தான் சொல்றாங்க. ஆயிடுதா? நீங்க வேணா இப்படி கேள்வி கேட்கலாம், ஈக்ஷண பின்னம் குறியாதுன்னு சொன்னா அந்த ஈக்ஷண பின்னம் என்னன்னு சொல்லலையே அப்படின்னு வேணா நீங்க கேட்கலாம். அதை நாம சொல்ல போறோம். ஈக்ஷண பின்னம்னு மொட்டையா சொல்லிட்டேல், கர்த்தவிய பதார்த்தம் தெரியறது, ஈக்ஷண பின்னம் குறியாதுன்னு கர்த்தவிய பதார்த்தம் தெரியாது, ஆனா அது என்ன பதார்த்தம் தெரியலையே, ஈக்ஷண பின்னம் தானே சொல்றதுக்கு, அது என்னதுன்னு சொல்லலையே. ஈக்ஷண பின்னம் எதை வேணா இருக்கு, போஜனம் கூட இருக்கு, சுவாபகா கூட இருக்கு, அதுவும் ஈக்ஷண பின்னம் தானே அப்படின்னு கேட்டா நம்ம அதுக்கு என்னன்னு பதில் சொல்ல போறோம். அது இருக்கட்டும். ஆனா இப்போ இப்படி அர்த்தம் பண்ணினால், அதாவது நஞ்சர்த்தத்தை முக்கிய விசேஷமாக இருக்கக்கூடிய பிரவர்த்தனாவோடு சேர்க்காமல் தாத்வர்த்தத்தோடு சேர்த்தால் இந்த இடத்த கர்த்தவிய பதார்த்தம் தான் தெரியும். அப்படி தெரியறதுனால உபக்கிரம விரோதா இல்லை. சரி, இப்போ இந்த இடத்துல நஞ்சர்த்தத்தை முக்கிய விசேஷமா இருக்கக்கூடிய விதி பிரத்யார்த்தமான சாப்தி பாவனாவோடு சேர்க்காமல் மெனக்கட்டு தாத்வர்த்தத்தோடு சேர்க்கிறதுக்கு எது காரணமா இருந்தது? உபக்கிரமஹா தஸ்ய விரதம் இது உபக்கிரமஹா. அப்போ உபக்கிரமஹா தான் இங்க காரணமா இருந்தது. எதற்கு காரணமா இருந்தது? அதாவது விதி பிரத்யார்த்தத்தோடு சேராமல் தாத்வர்த்தத்தோடு நஞ்சர்த்தா சேருவதற்கு உபக்கிரமஹா காரணமாக இருந்தது. நல்ல மனசுலாச்சா போது. இப்போ கிரந்தத்தை பாருங்க. யதாது பிரத்யார்த்தஸ்ய தத்ர அன்வயே, பிரத்யார்த்தஸ்ய இत्युक्ते விதி பிரத்யார்த்தஸ்ய சாப்தி பாவனாயாः பிரவர்த்தனாயாः தத்ர அன்வயே, தத்ர இत्युक्ते நஞர்த்தே அன்வயே பாதகம், பாதகம் கிஞ்சித் பவேத் ததா தாத்வர்த்தஸ்யைவ தத்ர அன்வயः நஞர்த்தேன சஹ அன்வயः. பங்கி அர்த்தம் நல்லா புரிஞ்சிருக்கா? அந்த பாதகம் என்னது? பாதகம் இருந்தால் அப்படின்னு சொல்றேன், அந்த பாதகம் என்னது? பாதகம் த்விவிதம். தத்ர பாதகம் த்விவிதம். ஒன்னு உபக்கிரமஹ, இன்னொன்னு விகல்ப பிரசக்தி. நம்ம மேற்கொண்டு பார்க்க போறோம். தஸ்ய விரதம் இதி உபக்கிரமஹ பாதகம் ஒன்னு, விகல்ப பிரசக்திஷ்ச பாதகம் ரெண்டு. தத்ர ஆத்யம், ஆத்யம் இत्युक्ते உபக்கிரமஹ. ந ஈக்ஷேத உத்யந்தம் ஆதித்யம் இத்யாதௌ தஸ்ய விரதம் இத்யுபக்ரம்ய ஏதத்வாக்ய பாடாத். ஏதத்வாக்ய பாடாத் இत्युक्ते ந ஈக்ஷேத इति वाक्यस्य பாடாத். பாடாத் தத்ர நஞர்த்தஸ்ய ந விதி பிரத்யார்த்தேன சஹ அன்வயः கிந்து தாத்வர்த்தேன. பங்கியர்த்தம் புரிஞ்சுதா? ததா ச அத்ர பர்யுதாசாஸ்ரயணம். இத பாருங்கப்பா, எந்த வாக்கியத்துல நஞர்த்தகாவானது விதி பிரத்யார்த்தத்தோடு சேர்றதோ அந்த இடத்துல பிரதிஷேதா, சரியா? ந குறியாதித்யர்த்தா பிரதிஷேதா. எந்த இடத்துல நஞர்த்தகாவானது விதி பிரத்யார்த்தத்தை தவிர்த்து மற்ற தாத்வர்த்தத்தோடையோ இந்த மாதிரி மற்ற பதார்த்தங்களோடு சேர்றதோ அந்த இடத்துல பர்யுதாசகான்னு பேரு. அந்த பதங்களை எழுதி வச்சுக்கணும். பர்யுதாசகா அப்படின்னு என்ன அர்த்தம்? விதி பிரத்யார்த்தத்தோடு எங்கு நஞர்த்தகா சேராமல் மற்ற பதார்த்தங்களோடு சேர்றதோ, தாத்வர்த்தகா போன்ற பதார்த்தங்களோடு அங்கே அதுக்கு என்ன சொல்லுவா? பர்யுதாசகான்னு சொல்லுவா.
பரியுதாசகான்னு என்ன தெரியுமா? தத் பின்னம் குறியாது இத்தியர்த்தா. ந குறியாதுன்னு சொல்ல போறது இல்ல, தத் பின்னம் குறியாது அப்படின்னு சொல்லுவா. இப்போ பரியுதாசத்துக்கும் பிரதிஷேதத்துக்கும் அர்த்தம் அந்த வித்தியாசம் புரிஞ்சுதான் நல்லா. இப்ப பாருங்க, ந கலஞ்சம் பக்ஷயேத் அப்படிங்கிறது பரியுதாசகாவா இல்ல பிரதிஷேதகாவா? प्रतिषेधः ஆம். ஆம்ர பின்னம் பலம் ஸ்வீகுரியாத் पर्युदासः பரியுதாசா. புரிஞ்சுதா? இப்போ ரெண்டுத்துக்கு வித்தியாசம் புரிஞ்சுதா? தத் பின்னம் குறியாதுன்னு சொன்னா அந்த இடத்துல ந குறியாதுன்னு நிவர்த்தனா வராது. பரியுதாசத்துல குறியாதுன்னு தான் வரும். ஆனா தத் பின்னம்னு சொல்லிட்டு இருப்போம். புரியுறதா? பரியுதாசத்துக்கும் பிரதிஷேதத்துக்கும் வித்தியாசம் நல்லா புரிஞ்சுதா? ததாச்ச அத்திர பர்யுதாசாஸ்ரயணம் ந ஈக்ஷேத அப்படிங்கிறதுல ஆதித்ய ஈக்ஷண பின்னம் குறியாத். அந்த பின்னம் என்னன்னு கேட்டா சங்கல்பம் சொல்லிப்பா. அதாவது நான் சூரியனை காலை வேலை சூரியனை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணினோம். இப்ப சங்கல்பா கர்த்தவிய பதார்த்தம் ஆகிடும் இப்படின்னு. இது மட்டும் இல்ல, ஜலத்துல சூரியனை பார்க்க கூடாது. உபகிரக இந்த என்ன சொல்லுவோம், கிரகண காலியில அந்த காலின சூரியனத்தையும் பார்க்க கூடாது. நடுவுல உச்சியில இருக்கக்கூடிய சூரியனை பார்க்க கூடாது அப்படின்னு இருக்கு. மொத்தம் 4 இடம். ஒண்ணு இது இதுன்னா என்னது, உதயகாலின சூரியன். அதுக்கப்புறம் மத்திய காலின நடுவுல இருக்கக்கூடிய சூரியன், உபராகத்துல இருக்கக்கூடிய சூரியன், ஜலத்துல பிரதிபிம்பமா தெரியக்கூடிய சூரியன். இப்படி பார்க்க கூடாது. இப்போ நம்ம படிச்ச அந்த விஷயத்தான் விளக்கமா சொல்ல போறார். ததாஹி விரத சப்தஸ்ய கர்த்தவியார்த்தே ரூடத்வாத். விரதம்னு சொன்னா என்ன அர்த்தம்? கர்த்தவியம் அப்படின்னு அர்த்தம். ஆனா சாப்பிடாம இருந்தா விரதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. விரதம்னா கர்த்தவியம் இத்தியர்த்தா. அபாவத்துல நம்ம விரதம்னு சொல்லிட்டு இருக்கோம். விரதமா இருக்கேன் இன்னைக்கு அப்படின்னா சாப்பிடாம இருக்கேன் அப்படி இல்லை. அப்படி ஆயிடுத்து. விரதம்னா கர்த்தவியம் இத்தியர்த்தம். அதனாலதான் பயோ பிராமணஸ்ய வர்த்தைய வாகூரா ஜன்யஸ்யாமிக்ஷ அப்படின்னு சொல்லும்போது பயோ விரதம்னா பாலே சாப்பிடக்கூடாது இல்லை, பால் தான் சாப்பிடணும்னு அர்த்தம், வேற எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம். அப்ப அந்த கர்த்தவியம்னு அர்த்தம். அங்க விரதம்னா உபவாசகா அப்படின்னு இல்லை அங்க. புரிஞ்சுதா? ததாஹி விரத சப்தஸ்ய கர்த்தவியார்த்தே ரூடத்வாத் தஸ்ய விரதம் இத்யத்ர ஸ்நாதகஸ்ய விரதானாம் கர்த்தவியத்வேன உபக்கிரமாத். உபக்கிரமான ஆரம்பம் இப்படின்னு சொல்ல போறோம் மேற்கொண்டு அப்படின்னு உபக்கிரமா. கிம் தத் கர்த்தவியம் இத்தியாகாங்ஷாயாம். தஸ்ய விரதம்னு வாக்கியம் படிச்சதுக்கு அப்புறம் கிம் தத் கர்த்தவியம் அப்படின்னு ஆகாங்ஷா வந்துடும். கிம் தத் கர்த்தவியம் இத்தியாக்ஷா இதி ஆகாங்ஷாயாம் ந ஈக்ஷேத உத்யந்தம் இத்தியாதினா கர்த்தவியார்த்தः एव प्रतिपादनीयः न तु अकर्तव्यार्थः. इत्युक्ते निषेधः न वक्तव्यः, कर्तव्यार्थः एव प्रतिपादनीयः. अन्यथा இப்படி சொல்லலைன்னா, கர்த்தவியார்த்தத்தை சொல்லலைன்னா பூர்வோத்தர வாக்கியோஹோ ஏக வாக்கியத்துவம் ந ஸ்யாத். ஏக வாக்கியத்தை வராது. முந்தின வாக்கியத்துல என்ன பண்றேன்னு சொல்லிட்டு அடுத்த வாக்கியம் பண்ணக்கூடாது சொன்னா எப்படி ஏக வாக்கியத்தை வரும்? வராது. ததாச்ச அத்ர நஞர்த்தேன ந பிரத்யயார்த்தான்வயः. ஏன் பிரத்யயார்த்தான்வயः சொல்லி என்ன ஆகும் தெரியுமா? கர்த்தவியார்த்த அனவபோதாத். ஒருவேளை நஞர்த்தத்தை பிரத்யயார்த்தத்தோடு சேர்த்தால் நிவர்த்தனாதான் தெரியும், கர்த்தவியார்த்த போதனம் வராது. புரிஞ்சுட்டா? இது கர்த்தவியார்த்த அனவபோதாத். எப்பொழுது அனவபோதா? நஞர்த்தாவானது பிரத்யார்த்தத்தோடு சேர்ந்தால். ஏன்னா வித்யர்த்த பிரவர்த்தனா விரோதி நிவர்த்தனாயாக ஏவ தாதுஷ நஞா போதனா. தாதுஷ நஞா அப்படின்னு அர்த்தம். நஞர்த்தா வித்யர்த்தத்தோடு சேருமே ஆனால் வித்யர்த்தமாக இருக்கக்கூடிய பிரவர்த்தனாவினுடைய விரோதி நிவர்த்தனாவத்தான் சொல்லும் அப்படின்னு ஆயிடும். வித்யர்த்த பிரவர்த்தனா விரோதி நிவர்த்தனாயாக ஏவ தாதுஷ நஞா போதனாத். தஸ்யாஸ்ச கர்த்தவியார்த்தத்துவ அபாவாத். நிவர்த்தனா கர்த்தவியார்த்தாவா? நிவர்த்தனான்னு சொன்னா கர்த்தவியமா எப்படி இருக்காது. தஸ்மாத் ந ஈக்ஷேதா இத்யத்ர
நஜா தாத்வர்த்த விரோதி அனீக்ஷண சங்கல்பஹா ஏவ லக்ஷணயா பிரதிபாததே. இதுதான் சொன்னோம். அப்போ இந்த இடத்துல என்ன பண்றது? ஈக்ஷண பின்னம் குறியாதுன்னு சொல்லிட்டு, ஈக்ஷண பின்னம் என்னது அப்படின்னு கேட்டா, ஈக்ஷண பின்னம்னா எதை வேணா கடபட்டம் குறியாது அப்படின்னு சொன்னா சரி வராது, ரொம்ப அசம்பத்தமா ஆயிடும். நீ ஈக்ஷணம் பண்ணாதே போய் கடம் பண்ணுன எப்படி? அப்படி இல்லை, நான் ஈக்ஷணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணிக்கும். அப்ப அந்த ஈக்ஷண சம்பந்தமாவும் இருக்கும், கர்த்தவிய பதார்த்தமாவும் இருக்கும். புரியுறதா? ரொம்ப அத்தியந்தம் ஈக்ஷண பின்ன பதார்த்தம் ஏதோ ஒண்ணு சொல்லக்கூடாது, அதே சமயத்து கர்த்தவிய பதார்த்தமாவும் இருக்கணும். அதனால என்ன பண்றது? நான் உதய காலத்துல இருக்கக்கூடிய சூரியனை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்கும். இப்ப இது கர்த்தவிய பதார்த்தமாவும் ஆயிடும் இல்லையா? அதனாலதான் நம்ம இது எங்க பார்க்கலாம் தெரியுமா? பிரதிதின வாழ்க்கையிலே பார்க்கலாம். நாம ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நினைச்சிருப்போம், சரியா? இன்னைக்கு ஆரம்பிக்கலாம் நினைச்சிருப்போம். ஆனா இன்னைக்கு ஆரம்பிக்கக்கூடியதான ஒரு சூழல் இல்லைன்னு வச்சுப்போம். உடனே என்ன பண்ணுவோம் தெரியுமா? அட்லீஸ்ட் இன்னைக்கு ஆரம்பிக்கிறதா நினைச்சுட்டு மங்கள ஸ்லோகத்தையா படிப்போம், அல்லது ஒரு சங்கல்பத்தையா பண்ணிட்டுருவோம். விஜயதசமி இன்னைக்கு நேரம் இருக்காது, இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? அட்லீஸ்ட் அதை ஒரு ஒரு கொஞ்சமா படிக்க ஆரம்பிச்சிடுவோம். ஏத்தியூட் சொல்ல ஏத்தி ஏதி ஊட்டு, அந்த ஊட்டையா படிச்சிருவோம். அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டா, முழுக்க படிக்க முடியலன்னாலும் பரவாயில்ல, தத் சம்பந்தியா இருக்கக்கூடிய கொஞ்சத்தையா ஆரம்பிப்போம். ஏன்? எதை வேணா ஆரம்பிக்கலாமே, அது மட்டும் தத் சம்பந்தியா ஏன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டா, அது காரணம் இதுதான். ஈக்ஷணம் பண்ணாதே அப்படின்னு ஈக்ஷணம் பண்ணாதே அப்படின்னு அந்த அகர்த்தவியமான பதார்த்தத்தை சொல்ல முடியாது. அதே சமயத்து ஈக்ஷண சம்பந்தியாவும் ஒண்ணு சொல்லி ஆகணும், அத்தியந்தம் அசம்பத்தமா ஒண்ணு சொல்லக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணுவா? ஈக்ஷணம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை பண்ணிக்கணும். அப்ப என்ன ஆயிடும்? சங்கல்பம் அப்படிங்கிறது கர்த்தவிய பதார்த்தமாவும் ஆயிடும், அதே சமயத்துல ஈக்ஷணத்துக்கு ரொம்ப பின்னமான பதார்த்தமும் இல்லை, அதாவது ரொம்ப அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாத பதார்த்தம் இல்லை, அத்தியந்தம் அசம்பத்த பதார்த்தம் இல்லை. புரிஞ்சுதா எப்படின்னு? அதுதான் சொல்றா, தஸ்மாத் ந ஈக்ஷேதா இத்யத்ர நஞா தாத்வர்த்த விரோதி அனீக்ஷண சங்கல்பா ஏவ லக்ஷணயா பிரதிபாத்தியதே. இது எப்படி ஈக்ஷண பதத்தினால அனீக்ஷணம் எப்படி தெரிஞ்சு, அனீக்ஷண சங்கல்பா எப்படி தெரிஞ்சது? ந ஈக்ஷணம் அனீக்ஷணம் அது வேணா தெரியும், அனீக்ஷண சங்கல்பா வரையில் அந்த சங்கல்பகாங்கிற அர்த்தம் எங்கிருந்து கிடைச்சது உங்களுக்கு? அனீக்ஷணம் கிடைச்சது. ஏன்னா நஞ்சகா ஈக்ஷண பதார்த்தத்தோட அன்வயா, அதனால அனீக்ஷணம் கிடைச்சது. சங்கல்பகாங்கிறது எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டா, லக்ஷணயா அனீக்ஷண நஞா ஈக்ஷண சப்தேனச்ச மிலித்வா லக்ஷணா கிரியதே குத்திர அனீக்ஷண சங்கல்பே. அப்போ இந்த இடத்துல ஈக்ஷண நஞ் பதாபியாம் அனீக்ஷண சங்கல்பா லக்ஷ்யதே. புரிஞ்சுதா? நஞா தாத்வர்த்த விரோதி அனீக்ஷண சங்கல்பா ஏவ லக்ஷணயா பிரதிபாத்தியதே தஸ்ய கர்த்தவியத்துவ சம்பவாத். அப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம் வரும் பாருங்கோ? ஆதித்ய விஷயக அனீக்ஷண சங்கல்பேன பாவயேத் இதி வாக்கியார்த்தா நேக்ஷேதா அப்படிங்கிற இடத்துல, சரியா? தத்ர பாவ்யாகாங்காயம். சரி, இந்த சங்கல்பம் பண்ணணும்னு சொல்லி கர்த்தவிய பதார்த்தம் ஆயிடுத்து. இப்போ விரோதமும் இல்லை, உபக்கிரம விரோதமும் இல்லை. இப்படி சங்கல்பம் பண்ணினா என்ன பலன் அப்படின்னு கேட்டா, இந்த சங்கல்பம் பண்ணிருந்தாலே அதுக்கே ஒரு பிரயோஜனம், பாபக்ஷயா. எப்படி தெரிஞ்சது பாருங்க? தத்ர பாவ்யாகாங்காயாம் ஏதாவதா ஹைனசா வியுக்தோ பவதி. ஏதாஹி ஏனசா வியுக்தோ பவதி. ஹைனசா இல்ல, ஏனசா. ஹி ஏனசா ஹைனசா. புரிஞ்சுதா? ஏனஸ் அப்படின்னா பாபம்னு அர்த்தம். ஏனோ நிபருஹணார்த்தம் அப்படிலாம் சொல்றோமா இல்லையா சங்கல்பங்கள்ல? பும்சவனாதிகள்ல ஏனோ நிபருஹணார்த்தம் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? ஏனஸ்னு அர்த்தம் பாபம். ஏதாவதா சங்கல்பேனா ஏன ஏதாவதாஹி அவசியம் சங்கல்பேனைவ கிம் பவதி ஏனசா வியுக்தோ பவதி பாபாத் விமுக்தோ பவதி இத்யர்த்தः இதி வாக்கியசேஷாவகதः பாபக்ஷயः பாவ்யதயா அன்வேதி. இதுல ஆதித்ய விஷயக அனீக்ஷண சங்கல்பேன பாப விமுக்திர் பவதி இத்யர்த்தः. புரிஞ்சுதா? இன்னும் 2 நிமிஷம் பந்தி முடிச்சிடுறேன். ஏவஞ்ச பூர்வோத்தரயோஹோ ஏக வாக்கியத்துவம் நிர்வகத்தேவா தஸ்ய விரதம். அதுக்கும்
இது இப்போ இந்த நேக்ஷேத அப்படிங்கிற வாக்கியத்துக்கும் ஏக வாக்கியத்தா இருக்குன்னா ரெண்டும் கர்த்தவிய பதார்த்தத்தை தான் சொல்றது. நச்ச அத்திர தாத்வர்த்த விரோதினா பதார்த்தாந்தரஸ்யாபி சம்பவாத் கதம் அனீக்ஷண சங்கல்ப செய்வ பாவனான்வயா இது வாச்சியம். இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். நன்யர்த்தா ஈக்ஷணத்தோடு சேர்றது, அனீக்ஷணம்னு கிடைக்கிறது. அந்த அனீக்ஷணம் சங்கல்பத்தை எடுத்துக்கணுமா, வேற எதுவும் எடுத்துக்கலாமே? எவ்வளவோ பதார்த்தங்கள் நான் சொன்னேன் இல்லையா, ஈக்ஷண பின்னம் போஜனம் அஸ்தி சுவாபகா அஸ்தி, எதை வேணா எடுத்துக்கலாமே. ஈக்ஷண பின்னமான ஒரு காரியம் எடுத்துக்கணும், எந்த காரியம் வேணா எடுத்துக்கலாமே அப்படின்னு கேட்டா, இந்த பாருப்பா எல்லா காரியங்களும் இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா சங்கல்பகா அப்படிங்கிறது எல்லா கர்மாக்களையும் தேவையா இருக்கு. தூங்கணுமா இருந்தா கூட நான் இப்ப தூங்க போறேன் மனசா நினைச்சுக்கணும், அப்பதான் தூக்கம் வரும் இல்லையா? அந்த எந்த காரியம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம மனசுலயாவது நம்ம நினைச்சுப்போம், வாயால சொல்லுவோம் அல்லது மனசுலயாவது நினைச்சுப்போமா இல்லையா? அப்ப எல்லா காரியத்துக்கும் சம்பந்தப்பட்டதா என்ன இருக்கு? சங்கல்பகா இருக்கு. அப்போ அந்த சங்கல்பகா தான் பிரதமோபஸ்திதமா இருக்கும். அதுதான் சொல்ல போற பாருங்க. முதல்ல கேள்வி, நச்ச அத்திர தாத்வர்த்த விரோதினா பதார்த்தாந்தரஸ்யாபி சம்பவாத். அனீக்ஷணம் அப்படின்னு சொன்னா ஈக்ஷண பின்னம், ஈக்ஷண பின்னம் நிறைய பதார்த்தங்கள் இருக்கும் பொழுது கதம் ஈக்ஷண சங்கல்ப சீவ பாவனான்வயா, ஈக்ஷண சங்கல்பம் தான் நீங்க எப்படி எடுத்துட்டேன் அப்படின்னு கேட்டா இது நச்சவாச்சம் அப்படின்னு கேட்கக்கூடாது.